முத்துக்குமார் சாமி கோயில் பெரும்பேட்டு கிராமத்தில் ஏரியில் கிடைச்சிது. நாங்கள்லாம் அதை போய் பாதுகாத்து அதை ஒரு கோயிலாக கட்டின பிறகு அந்த கோயிலில் நாங்கள் ஊராக போய் காசு தண்டி எங்கள் கிராமத்துலேயும் போட்டு நாங்கள் அந்த ஒரு கோயிலாக நிற்க போட்ட பிறகு அதுக்கு தர்மகத்தாவா தசரத ரெட்டி இருந்தார் ஃபர்ஸ்ட். அது இருந்த பிறகு நாங்கள்லாம் போவோம் வருவோம். அந்த கோயிலுக்கு நல்லபடியாக இருந்தது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாலும் நாங்கள் தான் கிராமத்தில் காசு போட்டு பண்ணுவோம். வேற எதனா ஒரு கோயிலுக்கு செய்யணும்னாலும் நாங்கள் தான் காசு போட்டு நாங்கள் அவ்வளோ சிறப்பும் சரிமா வச்சிருந்த பிறகு இப்போ ஜானகிராம் ரெட்டி கொஞ்ச நாள் பார்த்த பிறகு சரி அவர் பார்க்குறாருன்ட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு போனது எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்த பிறகு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு கோயில் உள்ள வந்தால் எங்களை அனுமதியே பண்ணலை. வெளியே போன்றவங்க அப்படி தட்டி கேட்குறவங்களும் 5 பேர் மேலே கேஸ் போட்டாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி எங்கள் கோயிலை பார்க்க முடியும்? எங்கள் ஊர் கிராமத்தில் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? கவர்மெண்ட்டுக்கோ போட்டா அப்போ நாங்கள் பஞ்சாயத்தில் எதுக்கு இருக்கிறோம்? நாங்கள் பிச்சை எடுத்து கட்டணும் அந்த கோயிலை. நாங்கள் எத்தனை ஊருக்கு போனோம்? ஆவடியில் பிச்சை எடுத்தோம், அம்பத்தூரில் பிச்சை எடுத்தோம், வடகவனில் பிச்சை எடுத்தோம், அத்தனை ஊரில் பிச்சை எடுத்தாந்து அந்த முருகர் கோயிலை நாங்கள் கட்டினோம். அவ்வளோ பாடுபட்ட கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை. அவர் கொடுக்காததுனால அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? அந்த கோயிலை நாங்கள் கட்டி பாதுகாத்து எங்களுக்கு என்ன பலம்? அப்போ நாங்கள் விட்டுட்டு இறங்கணுமா? எங்களுக்கு என்ன உரிமைக்குது? எல்லாத்தையும் நாங்கள் லாடு லகடம் நாங்கள் அனுபவிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கோயிலில் படி நெல் சம்பாரிச்சு கூட அரப்பு நெல்லை அந்த முருகருக்கு போட்டு நாங்கள் கட்டினோம். நாங்கள் அப்படியெல்லாம் கட்டிட்டு எங்களுக்கு என்ன சார் இப்போ இருக்குது எங்களுக்கு? அப்போ அவர் உள்ளே நான் பிடிச்சி போட்டுருன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எப்படி எங்கள் முருகர் கோயிலில் நாங்கள் போக முடியும்? அப்போ எங்களுக்கு என்ன உரிமை? எங்களுக்கு உரிமையே கிடையாதா? அதை தட்டி கேட்குறவங்களை போய் ரிப்போர்ட் பண்ணி 5 பேர் தாது கலங்கினாங்க. அப்போ எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த கோயில் என் கிராமத்தை விட்டு போகக்கூடாது. நாங்கள் தான் அதை பரிமாறுவோம், நாங்கள் தான் இருப்போம், எங்களுக்கு தான் தேவை, நாங்கள் தான் செய்வோம், எங்களுக்கு தான் உரிமை, நாங்கள் தான் செய்வோம். கிராமத்தில் என் பேர் காஞ்சனா. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பெரும்பேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் முறைகேடுகள் அதிகமாக நடக்குது. 51 ஆண்டுக்கு முன் அருள்மிகு முத்துக்குமார சாமி மாட்டு வண்டி வழித்தடத்தில் கிடைச்சவர். அதை ஊர் மக்களாகிய நாங்கள் எடுத்து அவருக்கு தேவையான ஒரு ஆலயம் கட்டுமானம் பண்ண நாங்கள் முடிவெடுத்து அதற்காக கம்மாரபாளையம் நாயுடு அவர்கள் 96 சென்ட் நிலத்தை கோயிலுக்கு தான பத்திரமாக எழுதி கொடுத்து அதன் பிறகு பெரும்பேடு கிராம பொதுமக்கள் அனைவரும் அவரவர்கள் கிடைச்ச நிதியை எடுத்து ஒரு ஆலயம் கட்டியுள்ளோம். 46 வருடமாக சீரும் சிறப்பமாக முருகனுடைய ஆகம விதிப்படி அனைத்து பூஜைகளும் அனைத்து திருவிழாக்களும் முறைப்படியே நடந்து வந்தது. இதில் 2011 இந்து அறநிலை சார்பில் கோயிலுக்கு அரசாங்கமும் கிராமமும் சேர்ந்து கோயிலை பராமரித்து வந்திருந்தது. இப்போ 11 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக பொதுமக்கள் தான் இந்த எல்லா வளர்ச்சிக்கும் தேவையானதை பெரும்பேடு கிராம பொதுமக்கள் அனைத்து பேரும் ஏரி குளம் ஊர் மக்கள் வரி அனைத்தும் போட்டு இந்த கோயிலை இவ்வளோ சீரும் சிறப்பமாக செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ அரசாங்கத்தில் 20 நாளுக்கு முன்ன ஒரு அறங்காவலர் ஒரு ஜானகிராம ரெட்டியார்ன்றவர் இந்த கோயிலை பராமரித்து வந்தார். இது வரைக்கும் கவர்மெண்ட்டு இருக்குதுன்னு கூட தெரியாது ஊர் மக்களுக்கு. ஆகையால் இப்போ அவர் 20 நாட்களுக்கு முன்ன இறந்து விட்டார். இறந்த உடனே கவர்மெண்ட்டில் என்டோர்மெண்ட்டில் இருக்கிற செயல் அலுவலர் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோயிலே கிராமத்துக்கு சொந்தம் இல்லை, இது பொது அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பூஜையும் இதுவும் எதையுமே அவர் உள்ள சேர்க்க மாட்டேன்றார். கேட்டால் நீங்கள் பொது கோயில் பொதுவாயிடுச்சு, நீங்கள் வரீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, போனீங்களா அப்படின்ற மாதிரியா பதில் அவர் முறைகேடாக பதில் சொல்கிறார். ஏற்கு மார்க்கா அவர் அரசு அதிகாரி. அவரால் அவங்களாண்ட நாங்கள் கிராம மக்களாகிய நாங்கள் அவராண்ட உரிமையோடு எதையும் கேட்க முடியல. அதனால் எங்களுக்கு இந்த கோயிலுக்கும் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் தேவையான ஏற்கனவே நடந்த முறையிலேயே
நடக்கும்படி நடவடிக்கைக்கும்படி அரசுக்கிட்ட நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்க பேரு? அவர் பேர் வந்து முத்துக்குமார். உங்க பேரு? என் பேர் வந்து பார்த்திபன். அப்படி தட்டி கேட்டா